யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார். சோதனையை சகிக்கிற மனிதன் அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் அதனுடைய இன்னொரு வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பொருள். சோதனையை யாரெல்லாம் சகிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் காரணம்? அந்த சோதனையை சகிக்கிற மனிதன் அவன் உத்தமன் என்று விளங்கப்படுகிறான். அவன் ஏற்கனவே உத்தமனாக இருக்கிறான். அப்படி உத்தமனாக இருக்கிற ஒரு உத்தமன், அதாவது தேவனால் உத்தமனாக்கப்பட்டவன் இல்ல நீதிமானாக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் அது எதை அவன் அப்படிப்பட்டவன் என்பதை எது வெளிப்படுத்துகிறது? சோதனை வெளிப்படுத்துகிறது. அந்த சோதனையை வெளிப்படுத்தின பின்பதாக, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பதாக என்ன நடக்கிறது? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எது? நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்பதுதான் அந்த வாக்குத்தத்தம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்னது? நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவ கிரீடம் என்றால் நித்திய ஜீவன், நிலையான ஒரு வாழ்வு, முடிவில்லாத ஒரு வாழ்வு. அந்த வாழ்வை தருவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அது யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதை இப்போது யாருக்கு தருகிறார்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் உண்மையிலே அவர்கள் அன்பு கூறுகிறார்கள் என்று வெளிப்பட்ட பின்பதாக, அவர்கள் உண்மையிலே அன்பு கூறுகிறார், அவர்கள் உத்தமர்கள் தான், அவர்கள் வேஷம் போடவில்லை, அவர்கள் பொய்யான அன்புள்ளவர்கள் போல நடித்துக் கொண்டிருக்கவில்லை, உண்மையிலேயே அன்புள்ளவர்கள் என்று வெளிப்பட்ட பின்பதாக, அல்லது உண்மையிலேயே விசுவாசிகளைப் போல நடித்துக் கொண்டிருக்கவில்லை, உண்மையிலே விசுவாசிகள் என்று சொல்லி வெளிப்பட்ட பின்பதாக அவரை என்ன செய்கிறார்? அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறார். அப்போ ஆகவே சோதனையை சகிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப சோதனையை யார் சகிப்பார்கள்? தேவனிடத்திலே, கர்த்தரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அதை சகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் அப்படி சோதனை சகிப்பது என்பது அந்த சோதனையில் ஒரு பரீட்சையிலே தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு ஒப்பானது. அவர்கள் வெற்றி பெற்றபடியால் அவர்கள் ஏற்கனவே கற்று தேறி இருக்கிறார்கள் என்கிறது நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அந்த பரீட்சை. அவர்கள் பரீட்சையிலே வெற்றி பெற்றார்கள், தேறிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் விசுவாசம் உள்ளவர்கள், தேவனிடத்திலே அன்புள்ளவர்கள், உத்தமர்கள் என்று சொல்லி வெளியாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னபடி ஜீவ கிரீடத்தை தருகிறவராக இருக்கிறார். சோதனை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனை என்பது மனிதனுடைய நிலையை வெளிக்காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலே மாணவர்கள் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள், படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள். ஆனால் எது அவன் படித்தவனா இல்லையா என்று சொல்லி அத்தாட்சியாக தீர்மானிக்கக்கூடிய ஒன்று, ஆதாரத்தோடு நிரூபிக்கக்கூடிய ஒன்று எது? கடைசியில எழுதுகின்ற ஒரு தேர்வு. தேர்விலே படித்தது கேள்விகளுக்கு உண்மையிலே படித்திருந்தால் பதில் எழுதியிருப்பார்கள், படிக்கவில்லை என்றால் பதில் எழுதியிருக்க மாட்டார்கள், தோற்று போவார்கள். அப்போ உண்மையிலே படித்தார்களா இல்லையா என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் அந்த பரீட்சை, தேர்வு. அது ஒரு டெஸ்ட், சோதனை. அந்த சோதனை வழியாக அவர்கள் உண்மையிலே படித்தவர்களா இல்லை இவ்வளவு நாட்கள் படிப்பது போல வேஷம் போட்டுக் கொண்டிருந்தார்களா என்பது வெளியாகும். அதை போலத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு சோதனை வைத்திருக்கிறார். இவர்கள் உண்மையானவர்களா பொய்யானவர்களா என்று சொல்லி காணும்படியாக, வெளிப்படும்படியாக ஆண்டவர் சோதனை வைத்திருக்கிறார். ஒரு கேள்வி வரலாம், ஆண்டவருக்கு ஒரு மனிதனுடைய இருதயத்தையே ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஆண்டவர் சோதனை வைத்துத்தான் கண்டுபிடிக்க வேண்டுமா? இல்லை. ஆண்டவர் சோதிக்காமலே கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் இருதயங்களையே அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவர் சோதனை வைத்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றல்ல. அப்ப ஏன் சோதனை? ஆண்டவர் சோதனை வைக்காமல் இருக்கலாமே. அப்போ சோதனை
வெறும் ஆண்டவருக்கு இவன் உண்மையானவனா பொய்யானவனா என்று கண்டுபிடிப்பதற்காக அல்ல, நமக்கு நம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக, நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காகத்தான் சோதனை காணப்படுகிறது. உதாரணம், இந்த பரீட்சை என்று சொல்லப்படுகிறதுல ஒரு பரீட்சை வைக்கிறது, அதிலே ஒருவேளை அவர் நல்லா நான் படித்து விட்டேன், நான் பாஸ் ஆகக்கூடிய அளவிலே மதிப்பு கண்டிப்பாக வாங்குவேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் அதிலே தோற்று போகக்கூடிய நிலைமையிலே வருவார். அது எப்படி தெரியும்? அவனுக்கே எப்படி தெரியும்? பரீட்சை வைத்தால் தான் தெரியும். அப்போ பல வேளைகளிலே மனிதர்கள் தங்களை தேறினவர்கள், நான் பயங்கர விசுவாசி அல்லது நான் கடவுளிடத்திலே உண்மையிலே அன்புள்ளவன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்க வாய்ப்புண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உண்மையிலே எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீர்கள் என்கிறதை காண்பிப்பதற்காக ஒரு பரீட்சை வைத்து அவர்களுக்கு வெளியாக்கி காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நேரத்திலே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை குறித்து சாத்தான் என்னிடத்துல ஒரு அனுமதி கேட்டார். உன்னை கோதுமை சுளக்கினாலே புடைவதை போல உன்னை சோதிப்பதற்கு அனுமதி பெற்றிருக்கிறான் என்பதாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல சொல்லுவார். பேதுரு பதிலுக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? நானெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு, என்னையெல்லாம் யாராலும் வீழ்த்த முடியாது, எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் போக முடியாது, நான் போக மாட்டேன் என்று சொல்லுவான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவா? நீ என்னை இந்த நாளிலே செவல் கூவுறதுக்கு முன்னே 3 முறை மறுதளிப்பா. ஆனால் எதற்கு சொல்லுகிறேன், பேதுருவை பொறுத்த வரைக்கும் பேதுரு கடைசி வரைக்கும் சொல்லுவான், சொல்லிக்கொண்டேதான் இருப்பான். எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் என்றுதான் சொல்லிக்கொண்டே இருப்பான். நான் மறுதளிக்க மாட்டேன், நான் உறுதியாக நிற்பேன் என்றெல்லாம் தைரியமாக சொல்லிக் கொண்டிருப்பார். ஏன் அந்த காதை வெட்டுகிற நிகழ்வுகளை கூட காதையும் வெட்டி விடுவார். ஆனால் அதற்கு மேலும் ஆண்டவர் அங்கேயும் அற்புதம் செய்து அந்த வெட்டப்பட்டவனுடைய காதை குணமாக்குவார். மாறாக அந்த சிறை கைதிலிருந்து தப்பிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவை கைது செய்து கொண்டு போகிறார்கள். சிலுவை மரணத்துக்கு நேரான தீர்ப்புக்கு நேராக நெருங்கி கொண்டிருக்கிறது. இனி இயேசு கிறிஸ்து தப்பிப்பதற்கு வழி இல்லை என்கின்ற சூழல் கிட்டத்தட்ட நெருங்கின வேளையிலே அப்பொழுதுதான் பேதுருவுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி பேதுருவுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அதுவரைக்கும் பேதுரு கூட என்னது மிக தைரியமாக நான் ஆண்டவருக்காக நிற்கக்கூடியவன் என்று சொல்லி தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்று வெளிப்படுவதற்கு அவனுக்கு அந்த அளவிற்கு அதாவது இயேசு கிறிஸ்து இருக்கிறா வந்து விசாரிக்கிறவர்கள் இனியும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லி கேட்கிறார்கள். எப்பொழுது ஒரு பயம் தொற்றிக் கொள்ளுகிறது, சூழ்நிலைகளை பார்க்கிறான், அப்பொழுதுதான் அவன் என்ன செய்கிறான்? மறுதளிக்கிறான். இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கிறான். அடுத்ததாக சொல்லும் போது சத்தியம் சபிக்கவும் செய்தான் என்று, இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும் செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பரீட்சை என்பது அல்லது சோதனை என்பது ஆண்டவருக்கு பேதுரு எப்படிப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காக, ஆண்டவருக்கு பேதுரு எப்படிப்பட்டவன் என்பதை இயேசு கிறிஸ்து முன்னே அறிந்து செல்லிவிட்டார். இங்கே பேதுருவுக்கு பேதுரு எப்படிப்பட்டவன் என்கிறதை அறிய வேண்டியிருக்கிறது. அதுதான் இயேசு முன்னமே சொல்லுவா, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்பதாக. நீ முதலாவது குணப்பட வேண்டி இருக்கிறது. நீ குணப்பட வேண்டும் என்கிறதை அறிவதற்கே முதலாவது சோதனை தேவை. ஒரு சோதனை எதற்காக இருக்கிறது? நம்மை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக இருக்கிறது. ஒரு சோதனை வழியாக நாம் கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் அது நல்லது, அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு உரியது என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். இங்க பேதுரு யாக்கோபு சொல்லுகிறார். இங்க யாக்கோபு சொல்லும் போது அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லி யாக்கோபு சொல்லு.
இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிற சோதனை என்று சொல்வது மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் சிச்சுவேஷன் அதல்ல, சோதனையில் அகப்பட்டு கொள்ளுதல். ஒரு மனிதன் சோதனையில் அகப்பட்டு கொண்டு விட்டான், அகப்பட்டு அதாவது சோதனையிலே தோற்று விட்டான். அந்த தோல்விக்கு காரணம் கடவுள் என்று சொல்லக்கூடாது. கடவுள் தான் என்னை இந்த சோதனையிலே தள்ளி என்னை தோற்கடித்து விட்டார், நான் இப்பொழுது இந்த சோதனையில தோல்வி அடைந்திருக்கிறேன், இதற்கு காரணம் கடவுள் என்று சொல்லக்கூடாது. காரணம், தேவன் பொல்லாங்கினால் தீமையினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அதாவது தேவன் பொல்லாங்கினால் தீமையினால் சோதனைக்கு உட்படுகிறவர் அல்ல, தீமையினால் அவர் தீமைக்கு உள்ளாகிறவர் அல்ல. தேவன் தீமைக்கு உள்ளாகிறவர் அல்ல. தேவன் எப்படி தீமைக்கு உள்ளாக மாட்டாரோ அதை போல தேவன் அந்த தீமையினால் பொல்லாங்கினால் மனிதனையும் அந்த பொல்லாங்குக்கு உட்படுத்தி அவனை சோதிக்க வேண்டும், அவனை அந்த பொல்லாங்குக்கு உள்ளாக தள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவரும் அல்ல என்று சொல்லி இங்கே யாக்கோபு சொல்லுங்க. கடவுள் அந்த தீமையின் இந்த பொல்லாங்கின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. கடவுள் எந்த ஒரு தவறான தீமையான காரியங்களுக்கும் தீமையான ஒரு தூண்டுதல் வரும், தீமையான தூண்டுதல் வரும், அந்த தூண்டுதலுக்கு கடவுள் உள்ளாவதில்லை. அதை போல ஆண்டவரும் எவரையும் அந்த தூண்டுதலுக்கு உட்படுத்துவதில்லை என்கிறதைத்தான் இங்க யாக்கோபு சொல்லுகிறார். மாறாக எப்படி அந்த மனிதன் அதுக்குள்ளாக சிக்கப்படுகிறான், அதாவது சோதனையில் அகப்படுகிறான், அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே, தன்னுடைய சுய இச்சையினால் ஆசைகளினாலே அதிலே அகப்பட்டு கொள்ளுகிறான், சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இதை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு பண நெருக்கடி உள்ளாகக்கூடிய துன்பம், வேலை செய்ய முடியாத ஒரு சூழல், கஷ்டம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த சூழலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அந்த மனிதனுக்கு இந்த சூழலிலிருந்து தப்பிப்பதற்கு நீ திருட வேண்டும் என்று சொல்லி தூண்டுகிறவர் ஆண்டவர் அல்ல. அதைத்தான் இந்த ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர், ஆண்டவர் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்படுவது இதைத்தான். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை அனுமதிக்க முடியும், ஆனால் அந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக தவறான வழிகாட்ட மாட்டார். நீ திருடு, இது திருடுவதன் மூலமாக நீ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் வழிகாட்ட மாட்டார். அதுதான் தீமையினால் அல்லது பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தவறான வழி நடத்தி ஆண்டவர் மனிதனை என்னது படுகொலைக்குள்ள தள்ளுகிறவர் அல்ல. ஆகவே சோதனையில் அகப்பட்டு தவறான வழியிலே பயணித்து சிக்குண்டு மாட்டி கிடக்கிறவர்கள் அதற்கு காரணம் கடவுள்தான் என்று சொல்லக்கூடாது என்கிறது தான் இங்கே யாக்கோபு சொல்லுங்க. வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் ஆதாமை சோதிக்கும்படியாக தோட்டத்திலே ஒரு மரத்தின் கையை புசிக்க கூடாது என்று சொன்னார். என்ன சோதனை? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா, ஆண்டவரைக்கு கீழ்ப்படிவானா இல்லையா என்று சொல்லி, அதுதான் சோதனை. இப்போ ஆண்டவர் என்ன செய்யவில்லை, இவனை தூண்டவில்லை, நீ அதை சாப்பிடு, கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லி நீ சாப்பிடு என்று சொல்லி தூண்டவில்லை. மாறாக அப்படி தூண்டுகிறது யாருடைய வேலையாக இருக்கிறது? சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. சாத்தான் தான் வந்து ஏவாளிடத்திலே வந்து தூண்டுகிறான், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களைப் போல மாற முடியும், இப்பொழுது இருக்கிற நிலைமையை விட மேலும் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு உன்னத நிலைமைக்கு அடைய முடியும், இப்பொழுது இருக்கிற கொஞ்சம் கீழான நிலைமை, நீங்கள் இன்னும் வளர வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், கடவுளுக்கு சமமாக வேண்டும், அதற்கு நீங்கள் இந்த வழியிலே பயணிக்க வேண்டும். எந்த வழி? அது ஒரு தவறான வழி. அது ஆண்டவர் அந்த அந்த இடத்துக்கு நடத்தவில்லை, மாறாக அப்படி நடத்துவது சாத்தான். அதுதான் அந்த சோதனைக்குள்ளாக தள்ளுவது, பொல்லாங்கினால் சோதிப்பது யார்? சாத்தான், தேவன் அல்ல. இப்போ சாத்தான் அங்கே சோதிக்கிறான், அதற்கு அந்த பேச்சை கேட்டு சோதிக்கிறான் என்றால் தூண்டுகிறான். சாத்தானும் என்ன செய்ய முடியாது?
தூண்டதான் முடியும். சோதனைக்கு முழு பொறுப்பு யார் தான்? ஆதாம், ஏவாள் ஆதாம் தான். யாக்கோபதை தான் சொல்லுங்க. அவன் இப்ப முதல்ல இங்கே பார்க்கும்போது ஏவாள் தன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே, சொல்லுறது பார்வைக்கு இன்பம் மக இருக்கிறது. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அதிலே சிக்குண்டு சோதனையில் அகப்பட்டு விட்டார்கள். அது சோதனையில் தோற்று போய்விட்டார்கள். அப்போ இங்க தூண்டுகிற வேலையை செய்தது யார்? சாத்தான். அதுல அகப்பட்டதுக்கு காரணம் என்ன? தங்களுடைய சுய இச்சை, தங்களுடைய ஆசை. எப்படியாக இந்த நிலைமையிலிருந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டது. அது நிமித்தம் அந்த தூண்டுதலுக்கு உள்ளாகி பாவம் செய்தான். ஆனால் ஆண்டவர் கேட்கும் போது ஆதாம் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? ஆதாம் ஏவாள் அப்படி சாப்பிட்டான், ஆதாமும் அப்படித்தான். காரணம் ஆண்டவரை அவனை தூண்டவில்லை. நீ இதை சாப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் அதை சாப்பிடக்கூடாது என்றுதான் சொன்னார். ஆனால் ஆண்டவர் கேட்ட போது பழியை தூக்கி ஆண்டவர் மீது போட்டு விட்டான். நான் இந்த நிலைமைக்கு காரணம், நான் என்னுடைய இந்த சோதனைக்கு காரணம், என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் யார்? கடவுள். நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயானவள், நீர் மட்டும் இந்த ஸ்திரீயை கொடுக்கவில்லை என்றால் நான் விழுந்திருக்க மாட்டேன், நான் சோதனையில் அகப்பட்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுங்க. அப்போ இங்கே ஆண்டவர் சோதிக்கிறார். அது எதை? நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உத்தமத்தை, நம்முடைய அன்பை சோதிக்க முற்படுகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். ஆண்டவர் இடத்திலே எந்த அளவுக்கு அன்புள்ளவனாக இருக்கிறான், விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை சோதித்தார். ஆனால் ஆண்டவர் எந்த வேளையிலும் தவறான வழிகளாக பயணித்து இந்த சோதனையை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி தூண்டி சோதனையில தோற்கடிக்க செய்கிறவர் அல்ல. சோதனையில பொல்லாங்கினால் சோதிக்கப்படத்தக்க விதத்திலே செயல்படுகிறவர் அல்ல. அதை தூண்டுகிறவன் சாத்தான். ஆகவே தான் சாத்தானுக்கு வேதாகமத்திலே இன்னொரு பெயர் இருக்கிறது, சோதனைக்காரன் என்று சொல்லி. மத்திய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சாத்தானை குறித்து எழுதும் போது சோதனைக்காரன் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான், இயேசு கிறிஸ்துவிடத்திலும் வந்து தூண்டுகிறான். இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்து நீர் சாப்பிடும் என்று சொல்லி. அப்போ இங்கே சோதனைக்கு தூண்டுகிறது யார்? சாத்தான். இயேசு கிறிஸ்து அந்த இச்சைக்கு இழுபட்டு சோதனையில் அகப்படவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை சாப்பிட்டிருந்தால் அந்த சோதனையில் அகப்பட்டார். அதற்கு காரணம் யார்? கடவுளா? இல்லை. சாத்தானா? இல்லை. சாத்தான் தூண்டுனான். ஓகே, தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு என்றுதான் வந்திருக்கும். அப்படிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதிலே அகப்படவில்லை, அந்த இச்சைக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்போ சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, எவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ அவன் தன் இச்சையினாலே, தங்களுடைய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். மார்க் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே இருக்கு, விதைக்கிறவன் பற்றிய உவமை. அதுல ஒரு விதை கற்பாறை உள்ள நிலங்கள்ல விழுகிறது. அந்த விதை கற்பாறை உள்ள இடமாக இருக்கிறபடியால் அது வேர் கொள்ளாமல் கொஞ்ச காலத்திலே அது பட்டு போயிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மார்க் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர். இங்கே வசனம் வருகிறது, அந்த வசனத்தை கேட்கிறார்கள், வசனத்திலே கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைத்திருக்குதல் உண்மையான நிலைத்திருத்தலா இல்லையா என்று சொல்லி எப்பொழுது தெரிய வருகிறது? இப்பொழுது உபத்திரம் வருகிறது, துன்பம் வருகிறது. அது ஒரு சோதனை, அதை தேவன் அனுமதிக்கிறார்.
இந்த உபத்திரவத்தையும் துன்பத்தையும் தேவன் அனுமதிக்கிறான். அப்படி அனுபவிக்கும் போது அல்லது தேவன் இந்த துன்பத்தை உபத்திரவத்தை அனுமதிக்கும் போது இந்த மனிதர்களுக்கு ஒரு தூண்டுதல் வருகிறது. என்ன தூண்டுதல் வருகிறது? இந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிப்பதற்கு எளிய ஒரு வழி இருக்கிறது. இந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு எளிய வழி இருக்கிறது. என்ன வழி? இந்த வசனத்தை கை கொள்ள வேண்டியதில்லை. இந்த வசனத்தை கை கொள்ளுகிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இப்பொழுது துன்பம் இருக்கிறது. இந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி ஒரு தூண்டுதல் வருகிறது. அந்த தூண்டுதலை யார் கொடுப்பது? சாத்தான் கொடுப்பது. இத்தன் தூண்டுதலை கேட்கும் போது இவர்கள் அதை இச்சித்தால், எனக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை தான் வேண்டும், எனக்கு இன்பமான வாழ்க்கை தான் வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே உள்ள இன்பத்திற்கு, இந்த உலகத்திலே உள்ள நிச்சயமில்லாத நிரந்தரமில்லாத இந்த காரியத்திற்கு நான் என்னுடைய ஆசையை மூட்டிவிடும் போது நான் என்ன செய்கிறேன்? வசனத்தை விட்டு விடுகிறேன். நான் இப்பொழுது வசனத்தை விட்டு விலகி வந்து விடுகிறேன். எதற்காக? எனக்கு இந்த பூமியில துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும், அதை நான் இச்சித்தபடியால். இதற்கு காரணம் யார்? நான் தான். அவனவன் தன் சுய இச்சையினால், என்னுடைய இச்சையினால் நான் இழுக்கப்பட்டு நான் இதை தெரிந்து கொள்ளுகிறேன். அப்போ இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான் அல்லது சாத்தான் தான் என்று காரணம் காட்ட முடியுமா? ஆண்டவர் நம்மை சோதிக்கும்படியாக அனுமதியை கொடுக்கிறார். துன்பம் இதெல்லாம் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நாம் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வேறொரு தவறான வழியிலே பயணிக்க வேண்டும், பொல்லாங்கினால் தப்பிக்கலாம், தீமையை செய்து தப்பிக்கலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை ஆண்டவர் செய்வதில்லை. அப்போ இதைத்தான் யாக்கோபு இங்கே தெளிவுபடுத்துகிறார். சோதனை வருவது இயல்பாக இருக்கிறது. முதலாவது, சோதனை எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒன்று. கடவுளை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் மனிதர்களாக இருக்கிறது தான் காரணமாக இருக்கிறது. மனிதர்களாக இருக்கிறபடியால் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி சொல்லுங்க. இப்போ கொரிந்தியர் மக்களை பார்த்து சொல்லுகிறா, உங்களுக்கு நேரிட்டிருக்கிற சோதனை கொஞ்சம் விசேஷமான சோதனை, உங்களுக்கு மட்டுமான ஒரு சோதனை என்றல்ல, இது எல்லா மனிதர்களுக்கும் நேரிடக்கூடிய ஒரு சோதனை, இயல்பான சோதனை தான் வருகிறது என்று சொல்லி சொல்லு. இது பல வேளைகள்ல நாம் எனக்கு மட்டும்தான் பெரிய துன்பம், அந்த உலகத்திலே நான் மட்டும்தான் கொடிய துன்பத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு கொடும் போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பல வேளைகள்ல நாம் எண்ணுவதுண்டு. பல வேளைகளில் நம்மை காட்டிலும் துன்பம் அனுபவிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. மனிதருக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கும் வந்திருக்கிறது. சாதாரணமாக உலகத்திலே உள்ள சாதாரணமாக கடவுளை அறிந்த அறியாத எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே சோதனை இருக்கும். அதிலே நம்மை காட்டிலும் கொடிய துன்பங்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள். அந்த அளவுக்கு கூட நாம் சோதனை அனுபவித்திருக்க வாய்ப்பில்லை, துன்பம் அனுபவித்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ இயல்பானது மனிதர்களாக இருக்கிற காரணத்தினால் வருகிற இயல்பான ஒரு சோதனை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இயல்பானது. இந்த பூமியிலே மனிதனாக இருக்கிற வரைக்கும் இந்த சோதனை தொடராதான் செய்யும். இப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை எனக்கு வரவில்லை. உதாரணத்திற்கு கொரோனா என்கின்ற ஒரு இது வந்தது. அதனால நிறைய பேருக்கு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும், வேலை பாதிக்கப்பட்டிருக்கும், சில இடங்கள்ல உயிர்கள் போயிருக்கு, தாங்கள் நேசித்த சிலருடைய உயிர்கள் பிரிந்திருக்கு. இது
கிறிஸ்தவர்கள் தேவனிடத்திலே நெருக்கமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு மட்டுமே நடந்த ஒரு சோதனையா என்று சொல்ல முடியுமா? இல்லை. இந்த உலகத்திலே பொதுவாக அநேக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பம். சில வீடுகளில் சிலர் குடும்பங்களிலே உறவினர்கள் மத்தியிலே சிலர் வசதி குறைவானவர்களாக இருப்பார்கள், சிலர் வசதி அதிகமாக இருப்பார்கள். வசதி குறைவாக உள்ளவர்கள் ஒதுக்கப்பட்ட கூடிய விதத்திலே நடத்தப்படுவார்கள். சரியான அங்கீகாரம் கிடைக்காது, தாழ்த்தப்படக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். இது இயல்பான ஒன்றுதானே. அதாவது பொதுவாக எல்லா மக்களுக்கும் நேரிடக்கூடிய ஒரு சோதனை, இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும் நேரிடக்கூடிய சோதனை. அதுக்கு கடவுளை அறிந்தவர்களோ அறியாதவர்கள் என்றோ அல்ல, கடவுளை அறிந்தது நிமித்தம் தான் இந்த சோதனை என்று அல்ல. குடும்பத்திலே உறவுகளிலே வருகிற பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் நிமித்தமாக ஒத்துப்போகாத சூழ்நிலைகள், மாமியார் மருமகள் பிரச்சனைகள், இப்படி குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வரும். வேலை இடங்களிலே சில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சரியா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, நான் நன்றாக வேலை செய்கிறேன், இப்படி சில இருப்பார்கள். இது எல்லாமே துன்பமாக பலருக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது பொதுவாக. அந்த சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவே இல்லை. நீங்கள் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லி அன்றைக்கு கொரிந்து மக்களிடத்திலே பவுல் பேசுகிறார். இன்றைக்கு பல வேளைகள்ல பல மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை கூட நமக்கு நேரிடவில்லை. காரணம், நம்மை காட்டிலும் அதிக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட, துன்பத்துக்கு உட்படுத்தப்பட்ட, உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மை குறித்து சுயபட்சாதம் கொள்ளும்படியாக நான் தான் உலகத்திலே ரொம்ப துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சொல்லி ஒரு பெரிய, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய கீழ்நிலையில் உள்ளவர்களைப் போல பல வேளைகளிலே எண்ணிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆகவே முதலாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் சோதனை இருக்கும். அப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கும் இருக்கும். அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே ரோமர்கள் பல யூதர்களை சிறைபிடித்து யூதர்களை துன்பப்படுத்தினார்கள், கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தினார்கள். கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, யூதர்களையும் தான் துன்பப்படுத்தினார்கள். அவர்கள் யாரெல்லாம் அடிமையாக வைத்திருந்தாரோ அவர்களையும் துன்பப்படுத்தினார்கள். அது ஒரு பொதுவான துன்பம். ஆனால் அதே வேளையிலே அடுத்த கட்டமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் மாத்திரம் வருகிற துன்பம் என்று ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால், ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த துன்பம் வந்திருக்காது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் மாத்திரம் வருகிற அடுத்த பொதுவா முதலாவது மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை. அடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அது நிமித்தம் வருகிற சோதனை. அந்த சோதனை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால் ஏன் பாடு வருகிறது? இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது ஒரு அந்நியத்தன்மையோடு அந்நியத்தன்மையாக தெரியும், தென்படும். ஆகவே அந்த அந்த அந்நியத்தன்மையை எதிர்ப்பதாக நினைத்து இந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்களை எதிர்க்கிறவர்களாக மாறுவார்கள். அது நிமித்தம் தான் வரலாற்றிலே பல கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு வீட்டிலே பலர் கடவுளை அறியாமல் இருந்திருப்பார்கள். அதுல ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அது நிமித்தம் அவர் உபத்திரவப்படுத்தப்படுவார், சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவார், சில கொலை கூட வேண்டும் என செய்தார் வரலாற்றிலே. இன்றைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் குறிப்பாக நம்முடைய தமிழக தென்பகுதிகளிலே இல்லை, வடபகுதிகளிலே இருக்கலாம் இந்தியாவில் இப்பொழுது. ஆனால் தென்பகுதிகளில் அந்த அளவுக்கு எல்லாம் என்னது, கிறிஸ்துவ நிமித்தம் பெரிய உபத்திரவம் துன்பம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இல்லை. வேண்டுமென்றால் வார்த்தை ரீதியாக காயப்படுத்தலாம், ஆனால் சொல்லிக் கொள்ளும்படியாக நான் ரத்தம் எபிரேயர் ஆசிரியர் சொல்வதை போல
பாவத்திற்கு எதிராக நீங்கள் போராடுவதில் இன்னும் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராடவில்லை என்கிற அளவிற்கு, ரத்தத்தை சிந்துகிற அளவிற்கு நான் கடவுளுக்காக நின்றேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு என்றாம் என்னது, நாம் அந்த அளவுக்கு எல்லாம் சோதனையை அனுபவித்துக் கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்தவனாக இருப்பதனால் ஒருவேளை துன்பம் வருகிறது என்று சொன்னால் அதை நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? ஏனென்றால் நான் கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், அவரை போல நானும் அவருக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் பங்காளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அது நிமித்தம் சந்தோஷப்படக்கூடாது. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அப்போ அடுத்ததாக நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற தீங்குகள், நம்முடைய தவறான முடிவுகள், நம்முடைய இச்சைகள், அதான் ஏற்கனவே சொன்னது போல இச்சை, இதிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த வழியிலே போனால் ஈஸியாக முன்னேறலாம். ஆதாமுக்கு அதான் ஏற்பட்டது. என்ன? இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டில அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை புசிக்க கூடாது. சாத்தான் வந்து சொல்லிக்கிறான், இல்ல இல்ல, நீ புசிக்காம இருந்தா நீ இப்ப இருக்கிற நிலைமையில தான் இருக்கிற. இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப கீழான நிலைமை. இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும், இன்னும் வளரணும், கடவுளுக்கு சமமாகணும், அதுக்கு நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் என்று சொல்லும் போது அவர்கள் அதுக்கு உடன்படுகிறார்கள். அது நிமித்தம் வீழ்ச்சி, பாவம், ஒரே மனுஷனால் பாவம் உலகத்திலே வந்தது. நம்முடைய தவறான முடிவுகள் நிமித்தமாக, நம்முடைய தவறான பழக்க வழக்கங்கள் நிமித்தமாக, நம்முடைய சில தவறான குணாதிசயங்கள் நிமித்தமாக நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதுக்கு காரணம் யார்தான்? நாம் தான். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்க, அவரிடத்துல அவனுக்கு தெரியும் அது அது ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லி, ஆனால் அதை விட முடியும், எனக்கு தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவன் அதை அந்த குடி அடிமைத்தனத்திலே தான் இருக்கிறான் என்று சொன்னால், கொஞ்ச நாள் கழியும் போது உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அது நிமித்தம் அவனுடைய வீட்டிலே நிம்மதி இல்லை, பணங்கள் அத்தனையும் விரயமாக்கப்படுகிறது. அது ஒரு சமுதாயத்திலே ஒரு மதிப்பு கிடையாது. இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதற்கு காரணம் என்ன? தன்னுடைய தவறான முடிவு, தன்னுடைய தவறான பழக்க வழக்கம், தன்னுடைய தவறான குணாதிசயம். அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒருவேளை சிக்கி இருக்கிற, அகப்பட்டிருக்கிற துன்பத்திற்கு காரணம் நம்முடைய தவறான முடிவுகள் காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்கு தன் சுய இச்சையினால் சிக்குண்டு இழுக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த தூண்டுதல் வரும், எங்கிருந்தெல்லாம் வரும், ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆண்டவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி குறுக்கு வழியை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்ப இந்த தவறான வழி எங்கிருந்து வரும்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எங்கிருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தவறான வழி வருகிறது? அவனுடைய எண்ணம் பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:9, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், அவனுடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? நான் பணக்காரனாக வேண்டும், இப்பொழுது இருக்கிற நிலைமை திருப்தி இல்லை, நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை, நான் இதை காட்டில அடுத்த கட்டத்துக்கு போயாக வேண்டும், ஐஸ்வர்யவானாக வேண்டும், என்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கிறார்கள், நானும் அதற்கிணையாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பல்வேறு வித சோதனைகளிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார். இருக்கிற நிலைமையில திருப்தி இல்லாத அடுத்த விருப்பம் என்று இருக்கிறது அல்லவா?
அது இயல்பாக வந்தால் நாம் நேர்மையாக உழைத்து அது நிமித்தம் நேர்மையாக ஒரு உயர்வு வருகிறது. ஓகே. ஆனால் நான் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது, ஆனால் எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது என்றால் இருக்கட்டும், போதும், இது போதும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். அப்போ திருப்தி, பல மனிதர்கள் இந்த விதமான பிரச்சனைகள்ல தான் சிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே தங்களை போதவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கூட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு தூண்டுதல் கொடுத்தார், எனக்கு ஒரு இவ்வளவு பெரிய நிலத்தை வாங்கி இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்ட சொன்னார் என்று சொல்லி பல கடன்களை வாங்கி கேட்டு அது இது என்று சொல்லி வாங்கி பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். பாதியில நிற்கிறது, அதை எப்படி மறுபடியும் முடிக்க வேண்டும், என்ன பண்ணுவது, பாதியில நிற்கிறது அவமானமாயிற்று என்று சொல்லி மறுபடியும் கடவுள் தான் சொன்னார் எனக்கு இந்த காரியத்தை எப்படாவது முடிக்க வேண்டும் என்று சொல்லி பொய்களை சொல்ல, மேலும் ஏற்கனவே சொன்னதும் பொய் தான், மேலும் பொய் அதிகப்படுத்தப்படுகிறது. இதுக்கு கொடுத்தால் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும், இந்த கடவுளுடைய ஆலயம், இதற்கு கொடுத்தால் உங்களுக்கு இருக்கிற நகைகளை எல்லாம் கொடுங்கள், உங்களை பெண்களுக்குரிய கல்யாணத்தை ஆண்டவர் இலவசமாக செய்து கொடுப்பார். இப்படி ஏகப்பட்ட பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அந்த பாஸ்டரை கேட்டால் ஆண்டவர் தான் இந்த திட்டத்தை கொடுத்தாரு, இந்த சர்ச்சு கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் தான் திட்டத்தை கொடுத்தார். அந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? சாதாரண ஒரு வீட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா முடியாதா என்று கணக்கு பார்த்து விட்டு பின்பற்றி என்று சொல்வதற்கு ஒரு 2 உதாரணத்தை சொன்னார். அதுல ஒன்று, ஒரு மனிதன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அவன் முதலாவது உட்கார்ந்து என்ன இதை கட்ட முடியுமா, திராணி உண்டு, அதற்கான பொருளாதார வசதி எல்லாம் ஏற்கனவே இருக்கிறதா என்று சொல்லி முதலாவது சோதித்து பார்ப்பார். இருந்தா கட்டுவான், இல்லைன்னா என்னது கட்ட மாட்டான். இல்லாம கட்டுனா இருக்கிறத வச்சு கட்டுவான். அப்போ போகிற ஃப்ளோல வந்துடும் என்று இருந்தால் பாதியில நிற்கும். அப்படி பண்ணக்கூடாது என்கிறதான் அந்த உதாரணமாக சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அல்லது தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட கடவுள் தான் இப்படி வழிகாட்டினார், ஆகவே நான் தொடங்கி விட்டேன், இனி கடன் வாங்கி 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 காலம் முழுக்க அந்த மக்களையும் கடன்காரர்களாக்கி மக்கள் கொடுக்கிற மனத்திலே இவர்கள் தங்களுக்கு பல வீடுகளையும் வைத்து அதன் பேரில் நிலங்களையும் வாங்கி தங்கள் வசதிகளையும் சேர்த்து பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் தொடர்ந்து பணத்தை கொடுத்து கொண்டு ஒரு நாள் அந்த கட்டடத்தினுடைய கடன் தீரவும் செய்யாது. ஒருவேளை கடன் தீர்ந்தாலும், உண்மையிலே அந்த கடன் தீர்ந்தாலும் கூட அந்த அடுத்து தீரப்போகிற நேரத்தை பாஸ்டருக்கு கடவுள் வேறொரு வெளிப்பாடை கொடுத்திருப்பார். சர்ச்சை இன்னும் பெரிதாக்க வேண்டும் என்று கடவுள் இடத்துல பேசினார், அல்லது இதற்கு முன்பாக ஒரு ஜெப கோபுரம் வைக்க வேண்டும் என்று கடவுள் பேசினார் என்று சொல்லி ஒரு புதிய திட்டம் கடவுள் கொடுத்தார் என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். அப்போ இது எங்கிருந்து வந்தது? இவருடைய ஆசையினால் வந்தது, மனித எண்ணத்திலிருந்து வருகிறது. தூண்டுதல் எங்கிருந்து வருகிறது? அதாவது இந்த சோதனையில விழக்கூடிய தூண்டுதல் எங்கிருந்து மனித எண்ணத்தில் வருகிறது, அதற்கு இவர் உட்படுகிறார். அதுதான் இங்க 1 தீமோத்தேயு 6 சொல்லுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். விருப்பம், நான் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்கிற விருப்பம், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உயர வேண்டும், நான் இப்பொழுது இருக்கிற வீடு எனக்கு திருப்தி இல்லை, நான் பெரிய பங்களா கட்ட வேண்டும் என்கின்ற இந்த விருப்பம், இது நிமித்தம் சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டிலும் அழிவில் அமழ்த்துகிற மதிவேடு, பலவித இச்சைகள் விழுகிறார்கள். பக்கத்து வீட்டிலே அந்த மனிதன் கார் வாங்கி விட்டார், அதுக்கு நான் ஒப்பாக நானும் ஒரு கார் வாங்க விட்டேன், அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இவ்வளவு காசு ஆகுது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதெல்லாம் கால்குலேட் பண்ண அடுத்த மாசம் செலவெல்லாம் போக ஃபீஸ் எல்லாம் கட்டி எல்லாம் பண்ண முடியுமா? அது ஒன்று சிந்திப்பார் இல்லை. கண்ணிகளிலே விழுந்து சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு கிடக்கிறார்கள். ஒன்று மனுஷருக்கு இயல்பாக நேரிடுகிற துன்பங்கள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமும் துன்பம் இருக்கிறது. நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டு சோதனையிலே நம்மை நாமே அமிழ்த்தி வைத்திருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி தூண்டுதல் வந்ததா? வந்தது. இயேசு கிறிஸ்து சாத்தான் தூண்டுகிறான். நமக்கு இங்க பார்க்கிறோம், தவறான எண்ணம், அந்த எண்ணத்தை கொடுப்பது யார்? சாத்தான். அதை நிராகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த எண்ணம் வந்தது, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், தூண்டினான். அந்த வேளையில் இயேசு கிறிஸ்து பசியோடு தான் இருக்கிறார். அதாவது இப்பொழுது இருக்கிற அந்த நிலைமையை காட்டிலும் அந்த பசியார் இளைப்பாறலாம் என்கின்ற எண்ணம் தூண்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதுக்கு உடன்படவில்லை. மனிதர்கள் வழியாக சாத்தான் மனிதர்கள் வழியாக ஆலோசனை தருவதாக கூட பேசுவான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேதுரு வந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தான் இங்கே பூமிக்கு வந்த நோக்கத்தை குறித்து அறிவிக்கிறார். மனிதர்களுக்காக பாடுபட வேண்டும், 3ஆம் நாள் சிலுவையில் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்கின்றதை குறித்து பேசுகிறார். பேதுரு வந்து சொல்லுகிறான், மக்கள்லாம் சம்பவிக்க கூடாது, நீர் யார் தெரியுமா? ராஜா. மக்கள்லாம் இதெல்லாம் சம்பவிக்க கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுபடக்கூடாது என்கின்ற ஒரு ஆலோசனை வருகிறது. யார் மூலம்? மனிதர் மூலமாக. கேட்பதற்கு நல்ல ஆலோசனை போல இருக்கும். அதுக்கு உடன்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்து எதிரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார், அவன் பாடுபடவே கூடாது என்று உடன்பட்டிருந்தால் மனிதர்களுக்கு இன்றைக்கு ரட்சிப்பில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷம் இல்லை. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சந்தோஷம் எதுவாக இருந்தது? சிலுவையை சகிக்கும் போது அவருடைய சந்தோஷம் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை பார்த்து மிகப்பெரிய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதா அவருக்கு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். எபிரேய ஆசிரியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். அது கிடைத்திருக்காது. யோசேப்புக்கு துன்பம், சகோதரர்கள் மூலமாக குழியிலே தள்ளப்பட்டு அடிமையாக, அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பவன் இப்பொழுது எகிப்திலே அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அந்த சோதனையை, அந்த துன்பத்தை யோசேப்புக்கு அனுமதிக்கிறார். அந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேறொரு சோதனை வருகிறது, போர்த்திபாரின் மனைவி மூலமாக. அது சாத்தானுடைய ஒரு தூண்டுதல். என்ன? யோசேப்பு இந்த வீட்டுக்கு போர்த்திபாருடைய மனைவியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு எஜமானன் ஆகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. போர்த்திபாருடைய மனைவி வந்து சொல்லுகிறா, வா நாம் சரசம் பண்ணுவோம் என்று சொல்லி. ஒருவர் உடன்பட்டிருந்தால் கொஞ்சம் நல்ல போர்த்திபாரை போட்டு தள்ளிட்டு இவன் அந்த இடத்துல வந்திருக்க முடியும். அதான் தூண்டுதல். அப்படி எண்ணம் இருந்திருந்தால், அவர் யோசேப்பு எண்ணி இருந்தால், அதனுடைய காரணம் யார்? யோசேப்பு. இங்க அதுக்கு காரணம் கடவுள் அல்ல. கடவுள் யோசேப்புடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுமதித்தார். காரணம், யோசேப்பை புடமிட்டார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. வசனத்தினாலே யோசேப்பு புடமிடப்பட்டார் சிறைச்சாலையிலே கூட. ஆனால் இந்த பொல்லாங்கினால், போத்திபார் மனைவி மூலமாக ஒரு பொல்லாங்கினால் ஒரு சோதனை வருகிறது அல்லவா? அந்த சோதனையிலே யோசேப்பு விழவில்லை. ஒருவேளை விழுந்திருந்தால் அதற்கு காரணம் யார்? யோசேப்பு தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு விழுந்திருக்கு. ஆனால் யோசேப்பு அப்படி விழவில்லை. ஆனால் தாவீது விழுந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி வருகிற பலவித சோதனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இதுல எந்த சோதனைகளே நாம் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கு. முதலாவது, திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்க விட மாட்டார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து உடனடியாக பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை உங்களுக்கு வரும். ஆனால் உங்களால் எவ்வளவு அதை தாங்க முடியும் என்றும் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு ஐயோ என்னால் தாங்க முடியாத சோதனையில நான் இப்பொழுது அகப்பட்டிருக்கிறேன் என்று தெரிந்து நீங்கள் இப்பொழுது புலம்புவீர்கள் என்றால் கூட ஆண்டவர் உங்களுக்கு தாங்க முடியாதது போல தோன்றலாம். ஆண்டவருக்கு தெரியும் உங்களால் இதுக்கு மேலேயும் தாங்க முடியும் என்கிறதுனால தான் அதை அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை இது தாங்க முடியாது என்று சொன்னால் அதை ஏற்கனவே ஸ்டாப் பண்ணியிருப்பார். அப்போ ஆண்டவர் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனால் என்ன செய்கிறார்? திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். இரண்டாவது,
இந்த சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு பெரிய துன்பம் வந்தது, முள் கொடுக்கப்பட்டது, என்னை அவரை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது, 3 முறை நான் ஜெபித்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் நீங்கவில்லை. மாறாக அதை தாங்குவதற்கான பலன் கிடைத்தது. ஆண்டவர் திராணியை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். பவுலால் இவ்வளவுதான் தாங்க முடியும், ஆனால் அதை காட்டிலும் மிஞ்சின ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? முள்ளை எடுத்து மாற்றவில்லை, மாறாக இதை காட்டிலும் பெரிய முள் வந்தாலும் தாங்குகிறவர்களுக்கு பவுலுக்கு அந்த பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார்? திராணிக்கு மிஞ்சி சோதிக்க விடுகிறதில்லை. இரண்டாவது, ஆண்டவர் தாங்குவதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். சோதனையை தாங்குவதற்கு ஏதுவான நல்ல பலனை கொடுக்கிறார். தப்பிப்பதற்கான வழியை காட்டுகிறார். அடுத்ததாக முக்கியமான ஒரு காரியம், எபிரேயர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். நம்மிடத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பானாக. நீ உன்னுடைய சுய இச்சையினால் சிக்குண்டு இப்படி மாட்டி கிடக்கிறாய். இயேசு கிறிஸ்துக்கு அதே போல சோதனைக்காரன் வழியாக சோதனைகள் கொடுக்கப்பட்டது பல இடங்கள்ல. எல்லா விதத்திலும் மனுஷருக்கு நேரிடுகிற மனித இந்த சரீரத்திலே நாம் இருக்கும்போது என்னென்ன விதங்களிலே நாம் தூண்டப்படுகிறோமோ அந்த விதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தூண்டப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. நம்மை போல் சோதிக்கப்பட்டும் ஆனால் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவருக்கு நமக்கு எந்த விதமான சோதனைகள் எல்லாம் வரும், நாம் எப்படியெல்லாம் அகப்பட வாய்ப்புண்டு எல்லாம் தெரியும். நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் இல்லை. அதை பரிதபிக்க கூடிய காரணம் அவருக்கு எல்லாம் தெரியும், அனுபவித்து அறிந்தவர். ஆனால் அவர் உடன்படவில்லை, அவர் அதில் விழுந்து விடவில்லை. ஆனால் இப்படி எல்லாம் சோதனை வரும் என்று சொல்லி தெரியும். அப்படிப்பட்டவர் நமக்கு ஆசாரியராக இருக்கிறார். ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய இச்சைகளினால் ஏதாவது பிரச்சனைகள் அகப்பட்டு கிடந்தாலும், இல்லை மனிதருக்கு நேரிடுகிற இயல்பான சோதனை தான் வருகிறது, அது எனக்கு இது பெரிய பாரமாக இது இருக்கிறது என்றாலும், இல்லை நான் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அவருடைய சுவிசேஷத்தை உண்மையாக பின்பற்றுகிறேன், அது நிமித்தம் நான் நேர்மையாக நடக்கிறேன். நான் நேர்மையாக நடப்பதனால் எனக்கு இந்த இடங்களில் சில துன்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக, நம்முடைய சோதனைகளிலே நம்மோடு கூட இருந்து சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. இவன் எப்படி தப்பிப்பானா இல்லையா என்று சொல்லி சும்மா வேடிக்கை பார்க்கிறவர் மட்டுமல்ல, நம்மால் முடியவில்லை என்று சொல்லி கதறி அவரிடத்தை போகும்போது, அவருடைய இரக்கத்தை தேடி போகும்போது, ஆண்டவரே நான் இந்த சோதனையில் அகப்பட்டு விட்டேன், ஆதாமை போல இதற்கு காரணம் நீங்க தான் என்று சொல்லாமல் நான் தான் என்று சொல்லி, இதிலிருந்து ஆனால் தப்பிக்க என்னால் முடியவில்லை, எனக்கு வழிகாட்டுங்கள் அல்லது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே போகும்போது இரக்கத்தை பெற, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய, அதாவது ஏற்ற தக்க நேரத்திலே உதவி செய்யக்கூடியவர். நாம் நினைத்த நேரத்துல இல்ல, அவர் தெரியும் எந்த நேரத்திலே இவனுக்கு இந்த நேரம் வரைக்கும் இவனால் தாங்க முடியும், எந்த நேரத்திலே இவனை தூக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். அதற்காக நாம் அவரிடத்திலே இரக்கத்தை தேட வேண்டும். எல்லாம் என்னால் முடியும் என்று நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றல்ல, என்னால் முடியவில்லை, அதை அவரிடத்துல ஒப்புவித்து நானும் இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், நான் சோதனையில தோற்று போகிறேன் என்றால் அவரிடத்திலே போய் சேருங்கள். கிருபையோட தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவுள். அப்போ தைரியமாக சேரலாம்.
அது கிருபாசன தண்டையிலே தைரியமாக சேர முடியும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியர்கள் மட்டும், அதுவும் பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே போக முடியும். இன்றைக்கு அப்படி அல்ல. எப்பொழுதும் எப்பொழுது வேண்டுமானாலும் கிருபாசன, அதாவது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே போய் இரக்கத்தை பெற முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை, இதெல்லாம் தீர்க்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு கேடுபாடான சிக்கல் நிறைந்த ஒரு சோதனையிலே என்னுடைய ஒரு தவறான முடிவுகள் மாட்டி விட்டேன் என்றாலும் ஆண்டவரிடத்திலே போனால் அதற்கு சொல்யூஷன் உண்டு. சொல்யூஷன் என்று சொல்லும் போது நான் நினைக்கிறது அல்ல, நான் நினைக்கிறதான் சொல்யூஷன் என்று அப்படி அல்ல. ஆண்டவர் அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர், இப்போ உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு கள்ளன் சிலுவையிலே அறையப்பட்டான். அவன் செய்த செயல், அவனுடைய அந்த நிலைமைக்கு காரணம் அவன்தான். அது சாதாரணமாக மனிதர்களுக்கு இயல்பாக நேரிடுகிற துன்பமும் அல்ல, அவன் இயேசு கிறிஸ்துக்காக துன்பட்ட துன்பமும் அல்ல. அவனுடைய இச்சையினால் அவன் சிக்குண்டு இப்பொழுது அது நிமித்தம் சிலுவையிலே நிற்கிறான். ஆனால் அந்த வேளையிலும் ஒரு ஒரு கடைசி நிமிட நேரத்திலே ஒரு உண்மையை அறிந்து கொள்ளுகிறான். இவரால் நம்மை காப்பாற்ற முடியும், இவர் அந்த அளவிற்கு இரக்கமுள்ளவர் என்பதை கண்டுகொள்ளும் போது, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும். ஒரு சின்ன வேண்டுதல் தான், என்னை நீர் நினைத்துக் கொள்ளும். அந்த ஜபத்தையே ஆண்டவர் கேட்டு விட்டார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசி. அவனுடைய அதுக்காக அவனுடைய அந்த தண்டனை மாற்றப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. ஒரு அந்த நேரத்திலே தான் அவனுடைய பெரிய ஒரு கில்ட்டி அவனிடத்தை விட்டு மாறி இருக்கும். அவன் அந்த நேரத்திலே தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக மாறிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் மரணம் அடைந்தான். ஆனால் மரணம் அடைந்தாலும் கடவுளோடு கூட யுகயுகமாக இருக்கக்கூடியவனாக மாறான். அப்போ நமக்கு உதவி செய்யக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கு. முதலாவது நம்மை திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட மாட்டார். இரண்டாவது தப்பிப்பதற்கான வழி செய்கிறார். அடுத்ததாக நமக்கு தாங்குவதற்கான ஒரு பலன் இல்லை என்றால் பலனை கூட அதிகப்படுத்தி தருகிறார். பவுலுக்கு கொடுத்ததை எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி வெறுமனே வேடிக்கை பார்க்கிறவராக இல்ல, நமக்கு என்ன நேரும் என்று சொல்லி அவர் கடவுள் என்கின்ற இடத்திலிருந்து அறிகிறவர் அல்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அந்த அடிப்படையில இல்ல. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மனிதனுக்கு என்ன விதமான சோதனைகள் வரும், எந்த விதமான உணர்ச்சி எப்ப நேரத்துல எப்படி எல்லாம் தூண்டப்படும் எல்லாம் தெரியும். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர். ஆகையால் அவருக்கு புரிந்து கொள்ள முடியும், உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே என்னை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவால் புரிந்து கொள்ள முடியும். அவரிடத்திலே ஏற்ற சமயத்திலே உதவி செய்யக்கூடிய கிருபை இருக்கிறது. தைரியமாக தயங்கி நிற்காமல், ஐயோ நான் என்னால் தான் இவ்வளவு பிரச்சனை, நான் எப்படி போக முடியும், நான் கடவுளுக்காகவும் துன்பம் அனுபவிக்கவில்லை, நான் நீதி செய்ததுனாலும் துன்பம் அல்லது மற்ற மனிதர்களுக்கு நேரிடுகிற இயல்பான துன்பமும் இல்லை, எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னுடைய தவறு, அதனால் இவ்வளவு துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். பரவாயில்லை, ஆண்டவரிடத்திலே வாருங்கள், இந்த தவறுகள் இருக்கிறது, என் நிமித்தம் தான் இவ்வளவு பிரச்சனையும், நான் இதுல சிக்குண்டேன், இழுக்கப்பட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் மனிதன் எப்படிப்பட்டவன், மனிதன் எந்தெந்த விதங்களிலே தூண்டப்படுகிறான், சோதிக்கப்படுகிறான் என்று தெரியும். ஆகவே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த உதவி செய்யத்தக்க அந்த இயேசு கிறிஸ்துவத்திலே சேர கடவும். இதற்கு யாக்கோபு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சோதனை, இந்த துன்பம் வரும்போது நமக்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமைக்காகத்தான் இந்த உபத்திரம் வருகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு புலம்பி தள்ளினார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனால் கானானுக்குள் நுழைய முடியாமல் போனார்கள். ஆனால் சோதனை என்பதே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதை நாம் பல வேளைகளை புரிந்து கொள்வதற்காக என்பதை
நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தேவை ஞானமாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். அதுதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கு கஷ்ட காலம், துன்ப காலம் இருக்கிறது, இது ஒரு பரீட்சை, இது எனக்குள்ளாக பொறுமையை கற்றுத் தருகிறது, ஆகவே சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படியாக பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கிடவது. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எவ்வளவு நான் பொறுமையாக இருக்கிறேன், ஐயோ பொறுமையாக இல்லை, ஐயோ ஆண்டவரை உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். அந்த பொறுமை பூரண கிரியை செய்ய கிடவது. இல்லை இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு அதற்கேற்ற பலன் இல்லை, அறிவு இல்லை, அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே போங்கள். இங்கேயும் யாக்கோவும் சொல்லுகிறார், எபிரேய ஆசிரியரும் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோவும் அதைத்தான் சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணனாய் கொடுக்கவும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுங்க. ஞானம் என்று சொல்லும் போது ஏதோ பள்ளிக்கூடம் திறக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கு தேவையான ஞானம் அதை கேளுங்கள் என்கிறதற்காக இங்கே சொல்லப்படவில்லை. சில உபத்திரவங்கள் வரும்போது ஏன் எதற்கு என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு பெரிய துன்பமாக இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி தோன்றும். அப்படிப்பட்ட சூழலிலே அதை புரிந்து நடப்பதற்கு, அந்த சூழலிலும் நான் பொறுமையாக நடப்பதற்கு தேவையான ஞானம், அதை அது அது எனக்கு இல்லை, எது நலம் எது கெட்டது தெரியவில்லை, ஞானம் வேண்டும், ஆண்டவரிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்கிறதைத்தான் இங்கே யாக்கோபு சொல்லுவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது மனிதனுக்கு நேரிடக்கூடிய இயல்பான சோதனையாக இருந்தாலும், ஆண்டவருக்காக நிற்கிறதுனால் வருகிற சோதனையாக இருந்தாலும், இல்லை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட சிக்கல்களாக இருந்தாலும் சொல்யூஷன் ஆண்டவரிடத்திலே உண்டு. ஆகவே தயங்காமல் சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், வாருங்கள் என்று சொல்லி சொல்றார்.